வணக்கம் மக்களே! வெல்கம் டூ ஜூபி ஷிஃப்ட். உங்க வாழ்க்கைய ஒரு இடத்துலருந்து வேற லெவலுக்கு ஷிஃப்ட் பண்றது தான் எங்களோட இந்த சேனலுடைய நோக்கமே. நீங்க மறக்காம இந்த சேனல்ல வரக்கூடிய ஒவ்வொரு வீடியோவுக்கும் உங்களுடைய ஆதரவ குடுங்க. கண்டிப்பா நீங்க இந்த வீடியோவ கன்சிஸ்டன்ட்டா பார்க்குறது மூலமா, ஆக்ஷன்ஸ் எடுக்கிறதன் மூலமாவும் உங்களோட லைஃப் வேற லெவலுக்கு மாறும். வாங்க இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, வாழ்க்கையில ஜெயிக்கிறதுக்கு தேவையான 8 சீக்ரெட்ஸ், லைஃப் சீக்ரெட்ஸ பத்தி தான் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஓகே. நம்பர் 1 செட் கிளியர் கோல்ஸ். உங்கள் நோக்கத்தை தெளிவாக வரையறுத்து அதனை முழு மனதுடன் பின்பற்றுங்கள். இதுதான் சீக்ரெட் நம்பர் 1. அதாவது டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் இதுக்கு எக்ஸாம்பிளா எடுத்துக்கலாம். அவருக்கு வாழ்க்கையில ஒரு நோக்கம் இருந்துச்சு. இந்தியாவ அறிவியல் மற்றும் கல்வி மூலமா தன்னிறைவு பெற்ற தொழில்நுட்ப சக்தியா மாற்றணுங்கிறது தான் அவருடைய இலக்காவே இருந்துச்சு. அத தவிர அவருக்கு வேற இலக்கும் கிடையாது. அவர் அந்த இலக்குல தெளிவா தன்னை அதுல உட்படுத்திக் கொண்டு செயல்பட்டார். அதனால அவர் நினைச்ச அந்த இலக்க அவர் இருக்கும்போதே அடைஞ்சார். இன்னைக்கு சயின்டிஃபிக் ரீதியாவும், தொழில்நுட்ப வளர்ச்சியாவும் பார்த்தோம் அப்படின்னா, இந்திய நாட்டுடைய பாதுகாப்புல இந்தியா மேலும் இன்னைக்கு மேலோங்கி இருக்கிறதுக்கு ஒரு முக்கியமான ரீசன் அவருடைய அந்த நோக்கமும், அந்த உழைப்பும், அந்த அர்ப்பணிப்பும் தான். அந்த நோக்கத்துல அவர் முழு மனசோட பயன்படுத்தி தன்னை சென்றாரு. அந்த நோக்கத்தையே அவரோட லைஃபா ஃபாலோ பண்ணாரு. அவர் நினைச்ச அந்த இடத்த அவர் அடைஞ்சார். அதே போல தான் நம்மளும் நம்ம வாழ்க்கையில ஒரு தெளிவான இலக்க வச்சு நாம அதனை நோக்கி பயணம் பண்ணணும் அப்படின்னா, நாம ஈஸியா நம்மளுடைய கோல அச்சீவ் பண்ணலாம். இப்ப நீங்க மதுரையிலிருந்து சென்னைக்கு போகணும். ஒரு இலக்க செட் பண்ணா மட்டும் தான் உங்களால சென்னைக்கு போக முடியும். அதுக்கப்புறம் தான் நம்ம எப்படி போறோங்கிறது, நம்ம பஸ்ல போறோமா, ட்ரெயின்ல போறோமா, இல்ல ஃப்ளைட்ல போறோமா? ஒரு இலக்கே இல்லாம நீங்க ஒரு இடத்த நோக்கி போகணும்னா, அது எப்படி இருக்கும்? போய் சேர்ற இடமே தெரியாம பயணம் பண்ணா, அந்த பயணம் எப்படி இருக்கும்? ஸோ இந்த மாரி ஒரு பயணத்த நீங்க மேற்கொள்வீங்களா? ஆனா இன்னைக்கு நம்ம அத தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நம்ம வாழ்க்கையில நாம ஜெயிக்கிறதுக்கு முதல் சீக்ரெட்டே என்ன அப்படின்னா, நம்மளுடைய நோக்கம் தெளிவாக இருக்கணும். அதுல எந்த அளவுக்கு தெளிவா இருக்கிறோமோ, அதுதான் நம்மளுடைய வெற்றிக்கு வித்திடும். 2வது சீக்ரெட் என்ன அப்படின்னா, டேக் ரெஸ்பான்சிபிலிட்டீஸ். முழு பொறுப்பையும் நம்மளே ஏத்துக்கணும். மத்தவங்க மேல எப்ப பார்த்தாலும் குறைகள சுமத்திக்கிட்டே இருக்கோம். நம்ம ரத்தன் டாடா அவங்களையே வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ ரத்தன் டாடா அவங்க டாடா குரூப்ப உலக லெவல்ல மிகப்பெரிய பிராண்டா மாத்துறேன் அப்படிங்கிற ஒரு பொறுப்பையும், வாக்குறுதியும் குடுக்குறாரு. ஸோ அந்த பொறுப்பை தன்மையிலேயே எடுத்துக்கிட்டாரு. ஸோ அதுக்காக அவர் கடுமையா உழைச்சாரு, நேர்மையா உழைச்சாரு, நம்பிக்கையோடு செயல்பட்டாரு, உறுதியா நின்றாரு. எவ்வளவு பின்னடைவுகள் வந்தாலும் திருப்பி முயற்சி செஞ்சு அதில் வெற்றியை கண்டாரு. இன்னைக்கு அவர் எடுத்துக்கிட்ட அந்த முழு பொறுப்புடைய விளைவு தான் டாடா இன்னைக்கு உலக லெவலில் மிகப்பெரிய ஒன் ஆஃப் த பிராண்டா இருக்குது. ஸோ அந்த முழு ரெஸ்பான்சிபிலிட்டியும் தானே எடுத்துக்கிட்டாரு. நாம கண்டிப்பா இந்த உலக லெவலில் மிகப்பெரிய பிராண்டா மாத்துவேன், அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு அவர் முன் வந்து எடுத்துக்கிட்டாரு. அதுக்காக அவர் யாரையுமே எப்பவுமே பிளாம் பண்ணதில்லை. அதில் அவர் சர்க்கிளையும் சந்திச்சிருக்காரு, சாதனைகளையும் படைச்சிருக்காரு. நம்பிக்கையோட உழைச்சாரு, வளர்ந்தாரு, நேர்மையா நடந்துக்கிட்டாரு. அதனால இன்னைக்கு ரத்தன் டாட்டா கரெக்ட்டா வந்து உலக லெவல்ல மிகப்பெரிய பிராண்டா அந்த டாட்டாவ நிறுவி இருக்காரு. அதுக்கப்புறம் 3வது சீக்ரெட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, கன்சிஸ்டன்ட். தொடர்ச்சியாக இருக்கணும். எந்த ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டாலும் நாம அதில தொடர்ச்சியா செயல்படணும். வெற்றிங்கிறது ஒரு நாள்ல வந்து நடந்துறக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது. வெற்றிங்கிறது ஏற்கனவே நிகழக்கூடியதல்ல. ஒரு தினசரி ஒழுங்குமுறை, வழிகாட்டும் கட்டமைப்பா தான் அந்த வெற்றியை நாம வந்துட்டு என்னைக்குமே பார்க்கணும். டெய்லி நாம உழைக்க தான் ஒரு நாள் அந்த வெற்றி முழுசா நமக்கு வந்து கிடைக்கும். ஒவ்வொரு நாளும் நம்மள அந்த வெற்றிக்காக நாம தயார் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இப்ப எடுத்துக்காட்டுக்கு சொல்லணும் அப்படின்னா, பி.வி. சிந்து அப்படிங்கிறவங்க ஒரு ஒலிம்பிக் சாம்பியன். இந்தியாவுக்காக ஒரு ஒலிம்பிக் பட்டம் வென்றாங்க அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரியும். ஆனா அந்த ஒலிம்பிக் பட்டத்தை வெல்றதுக்கு அவங்க சின்ன வயசுல இருந்து தினசரி ஒவ்வொரு நாளும் தன்னை தயார் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க அந்த பேட்மிண்டன்ல மிகப்பெரிய ஒரு ஆளா வரணுங்கிறதுக்காக. அது ஒரு நாள்ல நடந்த விஷயம் இல்ல. 1000 வருஷமா அவங்க தன்னை பிராக்டிஸ் பண்ணி ஒவ்வொரு நாளும் தன்னை மெருகேத்தி அந்த ஒலிம்பிக் போட்டியில கலந்துக்கிட்டு அந்த சாம்பியன் ஆனாங்க. அது ஒரு மாசத்துலயோ, ஒரு வாரத்திலயோ, ஒரு நாள்லயோ நடந்த வெற்றி கிடையாது. சின்ன வயசுல இருந்து அவங்க அதற்காக ரொம்ப கஷ்டப்பட்டு ஒவ்வொரு நாளும் டே பை டே தன்னை தயார் பண்ணி அவங்க பங்கேற்றுக்கிட்டு அதில் ஜெயிச்சாங்க. ஸோ அவங்க ஒவ்வொரு நாளும் தனக்கு தொடர்ச்சியாக கன்சிஸ்டண்டாக தன்னை தயார் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்லணும் அப்படின்னா, ஒரு நம்ம ஆக்டர் சிம்பு எடுத்துக்கிறோம். 105 கிலோ இருந்தாப்புல. 105 கிலோ இருந்த மிஸ்டர் சிம்பு வந்துட்டு எப்படி 56 கிலோ வந்தாப்புல? ஸோ அது சாத்தியமா அப்படின்னா சாத்தியம் தான். 2 வருஷத்துல 1.5 வருஷத்துலேருந்து 2 வருஷத்துக்குள்ள தினமும் கன்சிஸ்டண்டா அவர் உழைக்க ஆரம்பிச்சார். அந்த வெயிட் லாஸ் ப்ராசஸ்ல வந்துட்டு அவர் தொடர்ச்சியா தன்னை உட்படுத்திக்கிட்டு வந்தார். டயட் கண்ட்ரோல் பண்ணாரு. முதல்ல 10,000 ஸ்டெப் வாக்கிங் நடக்க ஆரம்பிச்சாரு. தன்னோட அசையாத உடம்ப அசைய வச்சாரு. அதுக்கப்புறம் டயட்ல கான்சென்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சாரு. இதை சாப்பிடணும், அதை சாப்பிடக்கூடாதுன்னு தன் மனசை கட்டுப்படுத்தி, தன் ஆன்மாவை கட்டுப்படுத்தி, தன்னோட அந்த வெயிட் லாஸ் ப்ராசஸ்க்காக அதை ஈடுபடுத்தினார். அதுக்கப்புறம் ஜிம்முக்கு போக ஆரம்பிச்சாரு. ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டியில கலந்துக்கிற ஆரம்பிச்சாரு. ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் ஸ்போர்ட்ஸ் விளாண்டுருக்காரு. ஸோ இது 1.5 வருஷத்துலேருந்து 2 வருஷமும் தொடர்ச்சியா இது அத்தனையும் அவர் பண்ணி தான் அவரால் முடியவே முடியாதுன்னு சொன்ன அந்த வெயிட் லாஸை அவர் முடிச்சு காட்டினார். ஸோ டெய்லி 10,000 ஸ்டெப் இந்த கையில் ஒரு வாட்ச், இந்த கையில் ஒரு வாட்ச்னு கட்டி கரெக்டாக அக்யூரேட்டாக மானிட்டர் பண்ணி ஒவ்வொரு நாளும் அவர் நான் வந்து நினைச்சதை இப்படித்தான் நினைச்சேன், இப்படித்தான் அச்சீவ் பண்ணுவேன் தொடர்ச்சியாக முயற்சி பண்ணி இன்னைக்கு அவர் நினைச்ச அந்த வெயிட்டை வந்து அச்சீவ் பண்ணி கம்பேக் கொடுத்துருக்காரு. ஸோ நம்மளோட ஜெயிக்கணும் அப்படின்னு நம்ம முடிவு எடுத்துட்டோம் அப்படின்னா அதுக்கு நாம வந்துட்டு அர்ப்பணிப்போட தொடர்ச்சியாக நம்ம வந்து கன்சிஸ்டண்டாக உழைக்கணும். 4வது சீக்ரெட் என்ன அப்படின்னா, டோன்ட் ஸ்டாப் லேர்னிங். கத்துக்கிறத மட்டும் என்னைக்குமே நிறுத்தவே கூடாது. நாம ஸ்கூல் முடிச்சிட்டோம், காலேஜ் முடிச்சிட்டோம், ஒரு வேலையில போய் உட்காந்துட்டோம், இனிமே என்னடா கத்துக்கிறதுன்னு நினைச்சோம் அப்படின்னா அங்கேயே நம்மளோட வெற்றி தடை செய்யப்படுது. ஏன்னா இன்னைக்கு ஏஐ வளர்ந்து வர்ற வேகத்துக்கு நம்மளோட நாலேஜ் இப்படிங்கிறதுக்குள்ள தூக்கி சாப்பிட்டுட்டு போயிடும். அந்த அளவுக்கு வேகமா ஏஐ வளர்ச்சி இருக்குது.
ஸோ நம்ம வேலையை நம்ம தக்க வச்சுக்கணும்னா அந்த ஏஐயே நம்ம வேலை வாங்க தெரியணும். ஸோ தொடர்ந்து இன்னைக்கு டெக்னாலஜி முன்னேற முன்னேற நம்மளும் நம்ம வந்துட்டு கத்துக்கிறத நிப்பாட்டவே முடியாத ஒரு சூழ்நிலையில தான் இருக்கிறோம். ஸோ அந்த மாரி கத்துக்கிட்டே இருக்க இருக்க தான் நம்மள மெருகேத்திக்கிட்டே இருக்க முடியும். ஸோ டோன்ட் ஸ்டாப் லேர்னிங். பில் கேட்ஸ் உலகத்திலேயே மிகப்பெரிய பணக்காரர் ஆயிட்டாரு. ஸோ இதுக்கப்புறமா அவர் கத்துக்கணுமா? அப்படி கத்துக்கிட்டு என்ன பண்ண போறாருன்னு அவர் நினைச்சாருன்னா, இன்னைக்கு அவர் அப்படி இருக்க முடியாது. ஏன்னா, அவர் இப்பவும் ஒரு நாளைக்கு ஒரு வருஷத்துக்கு 50க்கும் மேற்பட்ட புத்தகங்கள படிச்சு முடிக்கிறார். ஸோ தொடர்ந்து தன்னை வந்துட்டு படிக்கணும் அப்படிங்கிறதுல அவர் உட்படுத்திக் கொண்டே இருக்கிறார். அதனால தான் இன்னைக்கும் அவர் அப் டு டேட்டா இருந்துகிட்டு இருக்காரு. ஸோ 5வது சீக்ரெட் நேரத்தை சிறப்பாக நிர்வகிக்க வேண்டும். அதாவது வந்துட்டு நமக்கும் 24 மணி நேரம் தான். பில் கேட்ஸ்க்கும் 24 மணி நேரம் தான். அமேசானுடைய சிஇஓ ஜெஃப் பெசாஸ்க்கும் 24 மணி நேரம் தான். ஜாக் மாவுக்கு 24 மணி நேரம் தான். தோனிக்கு 24 மணி நேரம் தான். விராட் கோலிக்கு 24 மணி நேரம் தான். ஆனா இந்த 24 மணி நேரத்தை நம்ம எந்த அளவுக்கு பயன்படுத்திக்கிறோம் அப்படிங்கிறதுல தான் நம்மளுடைய வெற்றியும் நம்மளுடைய வாழ்க்கையும் அடங்கி இருக்குது. 5வது சீக்ரெட்டே உங்கள் நேரத்தை கடுமையாக திட்டமிடுதலும் முக்கியமானவற்றுக்கு முன்னுரிமை கொடுத்தலும் தான். நீங்க இந்த 24 மணி நேரத்தை எப்படி திட்டமிட போறீங்க? உங்க டைமை எப்படி மேனேஜ் பண்ண போறீங்க? அதே மாதிரி எதுக்கெல்லாம் முன்னுரிமை கொடுக்க போறீங்க? இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்லணும் அப்படின்னா, ஆப்பிள் நிறுவனத்துடைய சிஇஓ டிம் குக் எடுத்துக்கலாம். அவர் அதிகாலை 4 மணிக்கு எழுந்து அவருடைய மெயில் ஃபுல்லா செக் பண்றாரு. அம்புட்டு மெயிலுக்கு ரிப்ளை பண்றாரு. காலையில தன்னுடைய எக்ஸர்சைஸை முடிக்கிறார். ஒரு நாள் கூட விடாம. டயட்டை கண்ட்ரோலா எடுத்துக்கிறார். தன்னுடைய நிர்வாகத்துடைய மிக குறைந்த நேரத்துல தன்னுடைய நிர்வாகத்துடைய வேலைகளை சட சட சடன்னு முடிக்கிறாரு. ஒவ்வொரு முயற்சியிலையும் ஆப்பிள் அடுத்த லெவலுக்கு எப்படி கொண்டு போறது அப்படிங்கிறத பத்தி அவருடைய கவனத்தை செலுத்துறாரு. இதனால தான் இன்னைக்கும் ஆப்பிள் நம்பர் 1 நிறுவனமா இருக்குது. அவரோ காலையில ரொம்பவுமே வந்து கிளியரா நான் இன்னைக்கு இதுதான் பண்ண போறேன். இந்த ஒர்க்குக்கு தான் பிரியாரிட்டீஸ் குடுக்க போறேன். அப்படிங்கிறத வந்துட்டு அவர் தெளிவா பண்ணி முன்னுரிமை குடுக்குறதுனால தான் அவருடைய லைஃப்ல அவர் இன்னைக்கு ரொம்ப அச்சீவபிளாவும், சக்சஸ்ஃபுல்லாவும் இருக்காரு. 6வது சீக்ரெட் உறுதியான கட்டமைப்பு. அதாவது வந்துட்டு பில்ட் எ ஸ்ட்ராங் ரிலேஷன்ஷிப். அதாவது வந்து நீங்க எந்த ஒரு விஷயத்த பண்ணணும்னாலும் உங்களுக்கு சப்போர்ட் பண்றதுக்கோ, இல்ல உங்களோட பயணிக்கிறதுக்கோ ஒரு ஸ்ட்ராங்கான ரிலேஷன்ஷிப் இருந்துச்சு அப்படின்னா, அது உங்கள வெற்றிய இன்னமுமே ஈஸியாக்கும். அதாவது எடுத்துக்காட்டுக்கு சொல்லணும் அப்படின்னா, இன்ஃபோசிஸ் சாஃப்ட்வேர் நிறுவனத்த முதல்ல நாராயணசாமி அதோட ஃபவுண்டர் நிறுவும்போது, அவர் கூட இருந்தவங்கலாம் அவருக்கு ரொம்ப நம்பிக்கையாவும், அவருக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாவும் ஏதாவது ஒண்ணு சாதிக்கணுங்கிற அந்த உத்வேகத்தோடயும் இருந்தவங்க தான். ஸோ அதனால தான் அவங்களால ஈஸியா ஜெயிக்க முடிஞ்சுச்சு. ஸோ இன்னைக்கு இன்ஃபோசிஸ் தமிழ்நாட்டிலே நம்பர் 1 இந்தியாவிலே ஒன் ஆஃப் த பெஸ்ட் கம்பெனியா இன்னைக்கும் திகழ்ந்துகிட்டு இருக்குது. அவருடைய மத்த பிசினஸ்கள்லயும் அதே மாரி தான். அவர் கரெக்ட்டான ஆளுகளையும், ஒரு கரெக்ட்டான டீமையும் பில்ட் பண்ணி தன்னோட கரெக்ட் ரிலேஷன்ஷிப்ல மெயின்டெயின் பண்ணிக்கிட்டு வர்றாரு. ஸோ இதுதான் 6வது சீக்ரெட். 7வது சீக்ரெட் என்ன அப்படின்னா பொறுமை மற்றும் நிலைத்த முயற்சி தான் கனவுகளை நினைவாக்கும். அதாவது வந்துட்டு ஒரு ஒரு கனவு இருக்கு அப்படின்னா, அதுக்காக பொறுமையோடையும், விடாமுயற்சியோடையும் நம்ம முயற்சி பண்ணா மட்டும் தான் அந்த கனவ நினைவாக்க முடியும். இதுதான் நம்மளுடைய 7வது சீக்ரெட். இதுக்கு எடுத்துக்காட்டு யாருன்னா, திருபாய் அம்பானி. அவர் ஒரு ஏழை குடும்பத்தில பொறந்திருந்தாலும், சின்ன வயசுலேயே ஈராக்ல போயிட்டு ஒரு பெட்ரோலியம் கம்பெனில வேலை பார்த்தாரு அப்படின்னாலும், அதுக்கப்புறம் அவருக்கு தோணுச்சு, நாம ஏன் சொந்தமா பிசினஸ் பண்ணக்கூடாது? எத்தன நாளைக்கு நாம இவங்களுக்கு கை கட்டியே வேலை பார்த்துக்கிட்டு இருக்குது? அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணி இந்தியாவுக்கு வர்றாரு. தான் கிட்டக்க இருந்த கொஞ்சம் காச வச்சு ஒரு பிசினஸ ஸ்டார்ட் பண்றாரு பாம்பேல. அவர் ஸ்டார்ட் பண்ணக்கூடிய அந்த பிசினஸ்க்கு அவர் கடுமையா உழைக்கிறாரு. தட்ட வேண்டிய இடத்துல தட்டுறாரு, கெஞ்ச வேண்டிய இடத்துல கெஞ்சுறாரு, நிலையா நிக்கிறாரு. எவ்வளவோ விஷயங்கள் நடந்தாலும் பொறுமையா இருக்காரு. பொறுமையோட கடினமான உழைப்பு கொட்டுறாரு. அந்த உழைப்புக்கு ஏத்த ஊதியத்த பெறுறாரு. நிலைத்த முயற்சி எவ்வளவோ அவருக்கு தடைகள் வந்தபோது, அவருடைய முயற்சிய ஒரு நாள் அவர் பேக் வாங்கல. தொடர்ந்து முயற்சி பண்ணி இன்னைக்கு ஒரு அசைக்க முடியாத ஒரு இடத்துக்கு தான் மிகப்பெரிய ஒரு ஜாம்பவானா வந்து தன்னோட பிள்ளைங்களுக்கு அத குடுத்துட்டு போயிருக்காரு. ஸோ இன்னைக்கு அவரோட முயற்சியில உருவான ரிலையன்ஸ் இந்தியாவிலேயே ஒன் ஆஃப் த பெஸ்ட் நம்பர் 1 கம்பெனின்னு கூட சொல்லிடலாம். அந்த அளவுக்கு வந்துட்டு அதோடைய வளர்ச்சி இருக்குது. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அவருடைய பொறுமையும், நிலைத்த முயற்சி தன்மையும் அவருடைய கனவ இன்னைக்கு மிகப்பெரிய லெவல்ல நினைவாக்கியிருக்கு. ஸோ இதே நாமளும் ஃபாலோ பண்ணணும் நம்மளுடைய வாழ்க்கையில. பொறுமையோடையும், கடுமையான முயற்சியோடையும் தொடர்ந்து முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா, நம்மளுடைய ட்ரீம்ஸ் ஒரு நாள் கண்டிப்பா மிகப்பெரிய லெவல்ல ஜெயிக்கும். 8வது சீக்ரெட் என்ன அப்படின்னா, உடல் நலனையும், மன சமநிலையையும் நிலைப்படுத்துதல். அதாவது வந்துட்டு சுவர் இருந்தா தான் சித்திரம் வரைய முடியும். அப்படிங்கிறப்ப, என்னதான் உங்களுக்கு பிசினஸ்ல பெரிய ஆள் ஆகணும், என்னதான் பெரிய சக்சஸ்ஃபுல் பெர்சன் ஆகணும், என்னதான் பெரிய ரிச் பீப்பிள் ஆகணும்,
என்ன கனவுகள் உங்களுக்கு இருந்தாலும், அதுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு உங்களுடைய ஹெல்த் இல்ல அப்படின்னா, எதுவுமே பண்ண முடியாது. சுவர் இருந்தால் தான் சித்திரம் வரைய முடியும். தமிழ்ல அடிக்கடி ஒரு வாசகம் சொல்லுவாங்க. அதுக்கு என்ன ரீசன் அப்டின்னா, சுவருங்கிறது இந்த உடம்பு. இது நல்லா இருந்தா தான் நம்மளுடைய வாழ்க்கைய நாம் ஆசைப்பட்ட மாரி வாழ முடியும். நம்மளுடைய கோல்ஸ நம்ம அச்சீவ் பண்ண முடியும். நம்மளுடைய எதிர்காலத்த நம்ம நெனச்ச மாரி டிசைன் பண்ண முடியும். ஸோ எந்த அளவுக்கு வந்து நீங்க உங்க வாழ்க்கைய எப்படியெல்லாம் நீங்க வந்துட்டு வாழணும்னு நெனைக்கிறீங்களோ, அதுக்கு அடிப்படை தேவையே உங்களுடைய உடல் நலமும், மனநலமும் சீராக இருக்கிறது தான். இது 2ல எது சரியில்லனாலும் உங்களால உங்க வாழ்க்கைய நீங்க கண்டிப்பா ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா, உங்க லைஃப் இன்னைக்கு இருக்கிற இடத்துலருந்து வேற ஒரு லெவலுக்கு போறத நீங்க வந்துட்டு கண்டிப்பா பார்ப்பீங்க. ஸோ இந்த மாரியான வீடியோக்கள் உங்களுக்கு புடிச்சிருக்கு, எங்களுடைய வீடியோ உங்களுக்கு புடிச்சிருக்கு, உங்க வாழ்க்கையில நீங்க இத ஃபாலோ பண்ணுவீங்களா இல்லையாங்கிறத கீழ கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க.